வணக்கம். இதயம் பேசுகிறதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிபி பேஷண்ட் எந்த மாதிரியான உணவுகள எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீரைகள். கீரைகள்ல எல்லா வகையான கீரைகளும் உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் உணவோடு சேர்த்துக்கொண்டால் பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நட்ஸ். நட்ஸ்ல ஆல்மண்ட், பிஸ்தா இந்த மாதிரி அஃபர் பண்றக்கூடிய நட்ஸ் ஐட்டம்ஸை எடுத்துக்கொள்ளலாம். தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மற்றபடி வறுத்தோ சால்டட் நட்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை. அடுத்தது பழங்கள். பழங்கள்ல எல்லா வகையான பழங்களும் உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது. பிபி மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். வாழைப்பழம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா காணப்படுது. எந்தெந்த உணவுல பொட்டாசியம் அதிகமாகவும் எந்தெந்த உணவுல சோடியம் குறைவா இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் டயட்டை உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். நான் சொன்ன 3 இது, அதாவது கீரைகள், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த 3ம் உணவோடு சேர்த்துக்கொண்டால் பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபிஷ் கூட உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாக காணப்படுற ஃபிஷ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அது உணவோடு சேர்த்துக்கொண்டால் ரொம்ப நல்லது. ரோஸ்டட் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க.